अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम जयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिं यस्य सारस्वतः श्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे यस्या यस्यान्न எவருடையன நம்மாழ்வாருடைய எப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அப்படின்னு எஸ்யா அப்படின்னா அது அதுல மேன்மை தெரியுது, அவருடைய உயர்த்தி அதுல ஜோதகமாகுது. அதனால எஸ்யா அப்படின்றதுனால இவர் சாதுர்வர்ணத்துல பிறந்தது அந்த மேன்மையை காண்பிக்கிறது, உயர்த்திய எஸ்யா எந்த நம்மாழ்வாருடைய இல்லை அவருடைய அப்படின்னா எப்படி காருசூனுவா பிறந்தவருடைய அப்படின்னு. ஏன்னா இவருடைய திருவாய்மொழிக்கு அதான் ஆழ்வாரே திருவிருத்தத்துல சொல்லச்சு, இருக்கார் மொழியார் நெறியுழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் யாமுமவா ஒரு காவினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையும் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே அப்படின்னு சாய்கிற. அதாவது உலகளந்த திருத்தாள் இருக்கிற பெருமாள் அந்த உலகளந்த திருவிக்கிரமனுடைய திருவடியே எல்லாரும் நிலத்தேவரா இருக்க பூசுராய் பிராமணாலாம் என்ன பண்ணுவா, இருக்கார் மொழியார் வேத வாக்கியங்களை கொண்டு இருக்கு வேதம்னே சொன்னாலும் சரி என்ன இருக்குன்னு சொல்லிருக்கிறதுனால இருக்குவாய் முனிக்கணங்கள் ஏத்த யானும் ஏத்தினேன் அப்படின்னு சொல்றார். ருக்குன்னா மந்திரம்னு அர்த்தம், அதனால வேதம்னு சொல்லலாம். ஆனா ருக்வேதம் மொத்தமே ஸ்தோத்திரம் தான், அதனால விசிஷ்ய அதையே சொல்லலாம், எப்படி வேணா இருக்கட்டும். நெறி இழுக்காமை, நெறி கொஞ்சம் கூட விலகாம, நெறியிலேருந்து விலகாம அவள்லாம் இருக்கு, வேதத்தினால ஏற்றக்கூடியவா. நான் அப்படி இல்லை, அதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லை. அந்த உயர்ந்த ஒரு மரத்துல உயர்ந்த பழம் இருக்குது, அப்புறம் கடைசியா வெம்பி வெம்பி போன பழம் இல்லாம இருக்குது, நான் கருக்காய் அப்படின்னு சொல்ல. அந்த உயர்ந்த பழமான வேதம் எனக்கு கிடைக்கல, ஆனா நான் கருக்காய் அதான் உயர்ந்த இது பழம் கிடைக்காத எப்படி கருக்காய் வெம்பி போனது வெம்பி போனது நான் சாப்பிட்டு அவளும் நான் அந்த பழம் சாப்பிட்டேன்னு எப்படி சந்தோஷப்படுவாளோ அதே மரத்தினுடைய பழம் தான் இது. அதுபோல நான் திருநாம சொல் கற்றனமே, நான் திருநாம சொல் கற்றேன் அதை சொன்னோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இதுல பார்க்கணும், ரெண்டும் துல்லியம்தான்றதுக்கு சொல்றேன். அதாவது ஒரு மாம்பழம் நல்லா பேரி இருக்கக்கூடிய பழம், பல பல பழான்னு நின்று இருக்கக்கூடிய சேலம் மாம்பழம் அப்படின்னு சொல்றா தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாம்பழம் 100 ரூபா கொடுத்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றவனும் சாப்பிட்றவாளை போல் பூசுராய் நிலத்தேவர் இருக்கார் மொழியார் நெறி இழுக்காமை, நெறி கொஞ்சம் கூட விலகாம பிசகாம அப்படி ஏத்தரா. நான் என்ன பண்றேன், கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல், எனக்கு அந்த மாதிரியான பாக்கியம் இல்லாதனால வினையோடும் நொந்து, அதனால எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லாதனால அந்த மாதிரியான பழம் இல்லாத போது அந்த மரத்திலேயே இருக்கக்கூடிய
அந்த பழம் வெம்பி கருக்காய், அதான் கருக்காய்ன்னு அது சொல்றேன். வெம்பி வெதுங்கல் அதெல்லாம் சாப்பிட்றாளே, அதை போல கருக்காய் கடிப்போல் திருநாம சொல் கற்றனமே அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு விசேஷம் பார்க்கணும். இந்த லோக பதார்த்தத்துல தான் அந்த 100 ரூபா கொடுத்து உருண்டு திரண்டு இருக்கிற மாம்பழத்தினுடைய ருச்சி அதே மரத்துல இருந்தாலும் இந்த பிஞ்சி வெம்பி வெதும்பி போனது அதெல்லாம் இருக்குது, அதுக்கு வராது, அந்த ருச்சி வராது. ஏன்னா இது லோக பதார்த்தம், அதனால வராது. ஆனா அதுக்காக இப்போ மல்கோவா மாம்பழத்தினுடைய அந்த வெதும்பெல்லாமும் இந்த பெங்களூரா மாம்பழத்தினுடைய வெதும்பலும் ஒரே மாதிரி ருச்சியா இருக்காது. மல்கோவாவினுடைய வெதும்பி போன அந்த இதெல்லாம் அந்த மல்கோவா தன்மையை காண்பிக்கும். பெங்களூரான்றது உயர்த்தியா இருக்கிறது வாங்கினா அந்த பெங்களூரா தன்மை தான் காமிக்கும், இதுதான் காமிக்கும் அந்த இதுவும். அதனாலே உயர்த்தியா இருக்கிறதனுடைய கருக்காய் போல இருக்கக்கூடிய வெம்பல் வெதும்பெல்லாம் அந்த ரசத்தை தான் காமிக்குமே தவிர வேற ரசத்தை காமிக்காது. அந்த ரசத்தை கம்மியா காமிக்கும். அந்த மல்கோவா மாம்பழத்தினுடைய கருக்காய் மல்கோவாவினுடைய ரசத்தை கம்மியா காமிக்கும். அதை விட்டுட்டு உடனே அது பெங்களூரா மாம்பழம் மாதிரி அந்த மாதிரி சாதாரண ரசத்தை காண்பிக்காது. சரி, ஆனா இந்த இடத்துல என்னன்னா திருநாம சொல் கற்றனமேன்னு சொல்ற. அவ என்ன பண்றா, இருக்கார் மொழியார் நெறிழுக்காம வாசிக்கிறவாளும் வேதாட்சராணி யாவந்தி படுத்தானி திஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானின்னு அந்த மந்திரத்து மூலமா ஹரியனுடைய நாமத்தை தான் சொல்றா ஒவ்வொரு அக்ஷரத்தினாலையும். நானும் என்ன பண்றேன், திருநாம சொல் கற்றனமே, இப்படி நானு அது வைதிகமான சப்தம், நான் சாதாரண கோவிந்தா மாதவா கோபாலா அப்படின்னு நான் சாதாரணமா சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசமே. அதனாலதான் திருநாம சொல் திருநாமம்னு சொல்றேன். அதனால அந்த ரசம் இதுலயும் இருக்குது. அப்படி இது லோக பதார்த்தத்துல உருண்டு திரண்டத்துக்கும் வெம்பல் வெம்பலுக்கும் வித்தியாசம் இருந்தா கூட ஆனா அதுல வித்தியாசம் இல்லை. அப்ப வித்தியாசம் இல்லைன்னா அத்தியனம் பண்றவன்லாம் பண்ண வேண்டாம், பிரபந்தமே சொன்னா போறோம்னு இல்லை. யாருக்கு அதுக்கு பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி உள்ளவன் கஞ்ச கருமி லோபியா இருந்து இந்த 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டான்னா அது அந்த பலன் இங்க வராது, எப்படியா இருந்தாலும் அதான். அதனால அதே ரூபாய் இல்லாதவன் அந்த 1 ரூபாய்க்கு வாங்கினா கூட இல்லை என்னடா இன்னைக்கு வாங்கின்னு வந்தேன், இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன், இத்தனை நாளா இல்லைடா, இத்தனை நாளா நீளமும் அதுவும் இதுவும் பெங்களூராவும் தான் இருந்தது, கூர் கட்டி வச்சிருந்தான், அதாவது கருக்காவசம். இன்னைக்கு மல்கோவா கூர் கடிச்சுது அப்படின்னு அவன் அந்த மல்கோவான்னு அது பிரசித்தியா சொல்றான். அதை போல அதே இந்த பணக்காரன் 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றேன், நான் இன்னைக்கு மல்கோவா கூரை வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபாய்க்கு 10 பழம் அப்படின்னு சொல்லி நான் மல்கோவா சாப்பிட்டேன்னு பெருமை அடிச்சுக்க முடியாது. அதே இந்த இல்லாதவன் சொல்லலாம், இன்னைக்கு ஏதோ யாருமா கடையில மல்கோவா கூர் கட்டி வச்சிருந்தான் ரோட்ல, இத்தனை நாளா அந்த மாதிரி அந்த பழமே கிடையாது, இன்னைக்கு அந்த மல்கோவா கிடைச்சுன்னா அவன் சந்தோஷப்படுவான், இவன் மாதிரி சந்தோஷப்படுவான், பண்ண முடியாது. அதனால யார் அது மூலமா பெருமாளே அனுசந்திக்க முடியுமோ அதை விட்டுட்டு நான் திருநாமத்தூர் கத்தேன்னா அது இதுவே பூர்ணமா கொடுக்கும்னு சொல்லக்கூடாது. சரி இருக்கட்டும். அதனால இந்த எஸ்யா அப்படின்னு அந்த எவருடைய அந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு இது ஏற்றம். எவருடைய திருவாய்மொழி அப்படின்னா இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னா அது பின்னால வரும். எஸ்ய சாரஸ்வதம், அதான் எஸ்ய சாரஸ்வதம், சரஸ்வதி சம்பந்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்தியான திருவாய்மொழி, ஸ்ரீசூக்தியான
திருவாய்மொழி. எவருடைய திருவாய்மொழியாகப்பட்டது? வாயிலிருந்து வரக்கூடியது தானே அந்த ஸ்ரீசூக்தி. அது எப்படி? ஸ்ரோதா, பெருக்கு, வெள்ளம் எப்படி அப்படியே பெருகி வருமோ அதை போல இது தொடர்ச்சியா வருது. வெள்ளமாகப்பட்டது விட்டு விட்டு வராது, தொடர்ச்சியாக வர்றதுக்கு தான் வெள்ளம்னு பேர், ஸ்ரோதா அப்படின்னு பேர். பிரவாகம் அப்படின்னா மேன்மேலும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறது தான் பிரவாகம்னு பேர். ஸ்ரோதான்னா வெள்ளம், பிரவாகம் அப்படின்னு. அதனாலதான் பாருங்க இது எப்படி திருவாய்மொழி அந்தாதியில தொடர்ச்சியா வருது. திருமொழியெல்லாம் தொடர்ச்சியா வரலையா அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சியா ஆழ்வார் பாடலையா அப்படின்னு கேட்டா, அவர் தொடர்ச்சியா பாடினார் பாடலேன்ற விவாதத்துக்கு இப்போ வரல, பாடலேன்னு சொல்லலை. ஆனா இது பிரபந்த ரூபத்திலேயே அந்த தொடர்ச்சி இருக்குது. விடாத ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் அந்த சம்பந்தம் இருக்குது, அந்தாதி சம்பந்தம். இதனுடைய முடிவு அதனுடைய ஆதியில் இருக்கு. அதனால அந்த வெள்ளம்ன்றது பிரவாகம் எப்படி இடவிடாது இருக்குமோ அதே மாதிரி இது இடவிடாது இருக்குதுன்றதுனால்தான் இதுக்கு திருவாய்மொழின்றது அந்தாதியில இருக்கு. அதுதான் இங்க எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதா அப்படின்னு சொல்ற. அந்த சாரஸ்வதம் ஸ்ரோதகான்றது திருவாக்கான திருவாய்மொழி. அது வெள்ளம் போல பிரவாகம் போல இருக்குது, தொடர்ச்சியா இருக்குது, அந்தாதியில இருக்கக்கூடியது. அப்படி வகுளாமோதவாசிதம், வகுளாமோதவாசிதம் அப்படின்னு. வகுளாமோதவாசிதம் அப்படின்னு சொன்னா, பெருமாள் ஆழ்வாருக்கு மகிழம்பூ மாலையே அனுகிரகித்தார். அதனால அந்த மகிழம்பூ மாலையை ஆழ்வார் சாத்தின்றிருக்கார். மகிழம்பூ மாலையே சாத்தின்றிருக்க தானே சொல்றார், நாட்டமிழ் மகிழ் மாலை மார்பினன், இப்படிதான் சொல்ற. நாம கூட வகுலாபரணன் அப்படின்னு, வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவலம் பிரணமாமின்னு வகுலபூஷண மகா குரவே நமஹா அப்படின்னு சொல்றோம். அதனால ஆழ்வாருக்கு அசாதாரணமா பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டு அந்த மகிழம்பூ சாத்தி கொண்டிருக்கார் அவர். அதுவே அவருக்கு நிரூபகம். பெருமாளுக்கு எப்படி துளசியை சாத்தின்றிருக்கானோ அது போல ஆழ்வாருக்கு நிரூபகம் மகிழம்பூ. இந்த மகிழம்பூக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்ன, மகிழம்பூவாகப்பட்டது வாசிக்கும். எல்லா புஷ்பமும் தான் வாசிக்கிறது, மகிழம்பூ என்ன வாசிக்கிறது அப்படின்னு உடனே கேள்வி கேட்கலாம். அதாவது மல்லிகை அது இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் வாசிக்கும், இது அப்படி இல்லை, நாள் கணக்கில் வாசிக்கும். இந்த மகிழம்பூ மல்லி எடுத்தா மலர்ற சமயத்துல வாசிக்கும், அது கொஞ்சம் விகசிச்சு புஷ்பமா கொஞ்சம் இருக்கிற வரையில், அப்புறம் அந்த புஷ்பம் வாடத்தே இதுவாயிடும். ஆனா மகிழம்பூ மனம் மாத்திரம் அது மலரத்தை தொட்டு அப்போலேருந்து அது கொஞ்சம் உடனே சரகா போகாது. அது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் அது இருக்கும். அப்படியே கொஞ்சம் சரகா போன மாதிரி இருந்தா கூட அதனுடைய வாசனை அதுக்கு போகாது. அதனால அந்த மகிழம்பூக்கு ஒரு ஏற்றம். அதை சாத்திருந்தா அந்த வாசனையினால ஆழ்வார் மிளர்றார். அது எதை ஜோதிப்பிக்கிறதுன்னா, எப்படி துளசி எப்பவும் மனம் கமழற மாதிரி, அங்குரத்திலேருந்தே துளசி மனம் கமழற மாதிரி இந்த மகிழம்பூ எப்பவும் வாசிக்கிறதுனால அந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமும் எப்பவுமே நமக்கு மனத்தை தரக்கூடியதா இருக்குது. அதாவது அந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்கிறவாள் அவளுக்கு எப்பவுமே அந்த மனம், எப்படி பெருமாளுடைய துளசி இது பண்ணாக்கா
துழாய் மலர் சூடி கலந்த சூடுமி தொண்டர்களோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய தொழுகையெல்லாம் சாத்திட்டு அந்த மாதிரி நாம அந்த கந்தத்தை உடையவாளா இருக்குமோ அதே மாதிரி ஆழ்வாருடைய ஈக பிரபந்தத்தை சேவிச்சோன்னா அந்த மனம் கமழக்கூடிய தன்மை அப்படின்னா என்ன, பெருமாளை புகழக்கூடிய தன்மை, பெருமாளை சார்ந்து சரணாகதி பண்ணி சரணாகதனாக இருக்கக்கூடிய தன்மை, சரணாகதனாக இருந்து பெருமாளுக்கு தாசவிருத்தி பண்ணக்கூடிய தன்மை, இதெல்லாம் நீடிச்சிருக்கும் அப்படின்றத காண்பிக்கக்கூடியது இந்த வகுலா மோதவாசித்தம், மகுளா மோதவாசித்தம், வகுல ஆமோத வாசித்தம் அப்படின்னு. அப்படிப்பட்ட திருவாய்மொழியுடைய பிரவாகம். யஸ்ய சாரஸ்வதஸ்ரோதோ வகுலாமோதவாசிதம். அப்படிப்பட்ட திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம், விஸ்ரமாய அலம், ஸ்ருதிகளுக்கு என்ன ஏற்பட்டிருக்க இழைப்பு இருக்குதே அந்த விஸ்ரமம், விஸ்ரமாய சிரமம் இருக்குதே அந்த சிரமமாகப்பட்டது விஸ்ரமாயா, அந்த இழைப்பாடுறதுக்கு அந்த சமத்தை களையறதுக்கு உண்டான இழைப்பாடுறதுக்கு உண்டான அலம் போதுமானதா இருக்குது இந்த திருவாய்மொழி. அதாவது சமர்த்தமானது. அதாவது ஸ்ருதிகளுடைய சிரமத்தை களையறதுக்கு ஸ்ருதிகள் ஆத்துக்கு ஒருத்தர் வரா, வெயில் வரா, ஃபேன் போடுறோம், ஃபேன் போட்டா கூட அவருக்கு போறலை. ஒரு ஃபேன் போடுறது அந்த ஃபேன் காலத்து அவருக்கு போறலை. அந்த வெயில்ல வரக்கூடிய இழைப்பு களைப்பு இருக்குதே அது போடுறதுக்கு அந்த ஃபேனுக்கு சக்தி இல்லை போக்கடிக்கிறதுக்கு. அதே ஏசி ரூம்ல உட்கார வச்ச உடனே ஃபேன் போட்ட உடனே ரொம்ப அது இழைப்பாடுறதுக்கு போதுமானதா இருக்கு. அது போல வச்சுக்கோங்க. அந்த வேதத்தினுடைய இழைப்பை போக்குறதுக்கு இந்த திருவாய்மொழிக்கு சாமர்த்தியம் இருக்குது. அலம், அலம்னா போதும்னு அர்த்தம். அந்த இழைப்பாடுறதுக்கு இந்த ஃபேனுங்கள் உட்காந்தா போறாது, ஏசி ரூம்ல உட்காந்தா போடுறது சரியா இருக்கு அப்படின்றால் அது போல இந்த திருவாய்மொழி வேதம் இழைப்பாடுறதுக்கு போதுமானதா இருக்கிறது, சமர்த்தமா இருக்குது. அப்படி எப்படி இது அப்படின்னு சொன்னா, அங்க என்ன ஸ்ருதி நாம் விஸ்ரமாய அலம் அப்படின்னு இருக்கு. ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்றது வேதத்தை சொல்றது. ஸ்ரூயத்தேதி ஸ்ருதி அப்படின்னு எப்பவும் நித்தியம் ஸ்ரூயத்தை, எப்பவும் அது கேட்கப்பட்டுட்டே இருக்குது. அதனால அதுக்கு ஸ்ருதின்னு பேர். எப்பவும் கேட்டுட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்ரூயத்தே நித்தியம் இது ஸ்ருதி. ஸ்ருதின்றது ஸ்ரீலிங்க சப்தம். ஸ்ருதின்றது ஸ்ரீலிங்க சப்தம். இருக்கட்டும். அந்த ஸ்ருதின்றது வேதத்தை குறிக்கிறது. இந்த ஸ்ருதிக்கு என்ன தாபம், என்ன தாபம்ன்றது என்னது, அதான் அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம். அந்த கஷ்டத்தினால வந்து தாபம். அந்த தாபம் தான் போறதுக்காக விஸ்ராந்தி எடுத்துக்கணும். அந்த விஸ்ராந்தி எடுத்துக்கிறது இந்த திருவாய்மொழினாலே அது விஸ்ராந்தி. ஒருத்தர் ஆத்தரை தொடர்ச்சியா காரியம் பண்ணிட்டே இருக்கான்னா, திடீர்னு ஒரு உறவுக்காரா வரா அப்படின்னா, நீ கொஞ்ச நாள் உட்கார், நான் மற்ற காரியத்தை தொடர்ச்சியா பாக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, இவாளுடைய களைப்பு நீக்கிறதுக்கு அவ வந்து பதிலா வந்திருக்கிறதுனால
அவளுடைய காரியத்தை இவ நன்னா பண்ணிடுவா, ஆனால் அவ இழப்பாடுறதுக்கு தகுந்தார். அதுபோல ஸ்ருதியினுடைய காரியத்தை திருவாய்மொழி பண்றதுனால ஸ்ருதி விசாந்தியா இருக்கு அப்படின்னு. ஸ்ருதி என்ன பண்றது அப்படின்னா, ஸ்ருதி ஏன் கஷ்டப்படுறது? ஸ்ருதியினுடைய காரியம் என்ன, வேதத்தினுடைய காரியம் என்னன்னா, நமக்கெல்லாம் எம்பெருமான அறிவித்து அவனை எப்படி நாம் அடையணும், அவனை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அறிவிக்கிறது தான் வேதம். வேதத்தை வேதகான் அந்த காரியத்தை அந்த வேதம் நமக்கெல்லாம் காண்பிக்கிறது. ஆனா இந்த குதிருஷ்டிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னா அபார்த்தத்தை கல்பிக்கிறா, தாறுமாறான அர்த்தங்களை சொல்றா. அதனால விபேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி, அதாவது இத்திஹாச புராணத்தாம் வேதம் சமூக பிரம்மே, வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னா நேரடியா சொல்ல முடியாது. இதிகாச புராணங்கள்லாம் கொண்டு வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அப்பதான் வேதத்தினுடைய முக்கிய அர்த்தம் வெளிப்படும். அந்த இதிகாச புராணங்கள்லாம் தெரியாத ஒருத்தன் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தான்னா என்ன ஆகும்னா, வேதத்தினுடைய அர்த்தம் தாறுமாறா சொல்லுவான். அதனால வேதமே அஞ்சருது. விபேதி அல்பஸ்ருதாத், அல்பஸ்ருத இருக்கானே இதெல்லாம் தெரியாதவன் அவன் என்ன பண்ணுவான், மாமயம் பிரதரிஷ்யதி, என்னை வஞ்சிச்சுடுவான். அவன் தாறுமாற அர்த்தம் சொல்லி வஞ்சிச்சுடுவான். இப்போ வஞ்சிக்கிறதுனா எப்படின்னா, ஒரு பொருள் 10 ரூபாய் தான் விலை, அதை ரோட்ல ஒருத்தன் விற்றுன்னு வரான் 100 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் 10 ரூபாய்க்கு வரையில் பேரம் பேசுவான், அதனால அவன் 100 ரூபாய் சொல்றான். லோகத்தில் இருக்கிற நடைமுறையை சொல்றான். 100 ரூபாய் சொன்னாதான் அப்படி இப்படி குறைச்சி நம்ம 20 ரூபாய்க்கு வரும், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கணும். அவன் 100 ரூபாய் சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், இவன் 10 ரூபாய் தான் அப்படி சொல்றான் அப்படின்னு இவன் 20 ரூபா வரையில் இறங்கி வருவான். அதான் அதுதான்ப்பா நான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் சொல்ல. அப்போ வஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த விக்ரமம் இருக்கான 100 ரூபான்னு முதல்ல சொல்றான். யாருன்னா ஏமாந்தவன் அப்படியே ஏமாந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போடுவான், இல்லை 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போடுவான் பேரம் பேசி. அந்த மாதிரி தகாத வேதத்துக்கு தகாததான அர்த்தத்தெல்லாம், வேதத்துக்கு இசையாத அர்த்தத்தெல்லாம் மற்றவர்கள் சொல்லுவான்னு வேதமே பயப்படுறது. அது மாதிரியா இருக்கக்கூடிய அந்த பயத்தை இந்த திருவாய்மொழியாகப்பட்டது எம்பெருமானுடைய சொரூப குண விபவங்கள்லாம் நன்னா சொல்லி, எம்பெருமான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமா இருக்கான் அப்படின்றத சொல்லி, அவனே உபாயமா இருந்து நம்ம நல்வழியா நடத்துறான்னா நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஜனங்கள்லாம். அதோட கூட இது எல்லாருக்கும் புரியுற மாதிரியான பாஷையில் இருக்கு. திருவாய்மொழிக்கலாமே ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமாள் அபிநவமா ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீரா உமிழுமா போலே, உப்பு ஜலத்தை மேகம் வாங்கி நல்ல ஜலமா எல்லாருக்கும் கொடுக்குறா போல வேதார்த்தங்கள்லாம் வாங்கி ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றா, எல்லாருக்கும் உபயோகப்படும்படியா நல்ல தண்ணீரா கொடுக்குறா. மழை பெய்யச்சு பணக்காரனுக்கு மாத்திரம் மழை, ஏழைக்கு மழை இல்லை அப்படின்னும், வித்வானுக்கு தான் மழை அவித்வானுக்கு மழை இல்லைன்னும் இல்லை, எல்லாருக்கும். அதே மாதிரி எல்லோரும் அதிகரிக்கலான பாஷையிலே ஆத்த பாடுற தமிழ் பாஷையில. அப்போ அதனால இது எல்லாருக்கும் பிரயோஜனப்படுறது. இந்த சரணாகதி, அதால காட்டப்பட்ட சரணாகதி, பெருமாள் தன்னை அடைவதற்கு தானே உபாயம்னு சரணாகதி சாஸ்திரத்தை காண்பித்து மாமே தம் சரணம் வஜா அப்படின்னு என்னையே சரணடைன்லாம் சொல்ற அர்த்தத்தெல்லாம் நல்லா காண்பிக்கிறதுனால எல்லாருக்கும் இது உபயோகப்படுறது. அப்படி எல்லாருக்கும் இது உபயோகப்படுறதுனால வேதத்தினுடைய காரியம் இப்ப சுலபம் ஆயிடுச்சு.
மற்றவாள்லாம் அதை வஞ்சிச்சு இப்போ வேதத்தை வந்து எல்லாரும் அதிகரிக்கலான்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுப்போம், அது ரொம்ப தப்பு. வேதத்தை எல்லாரும் அதிகரிக்கிறதுன்றது கூடாது. அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அப்போ தப்பு. இது அப்படி இல்லை, எல்லாருக்கும் அதிகரிக்கக்கூடிய பாஷையில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் உபாயத்தை நான் வேதத்தில் சொன்ன பக்தி யோகாதிகளை எல்லாரும் பண்ணலாம்னு சொன்னால் அதுவும் தப்பு சொல்கிறேன். ஆன மாதிரி இல்லாத இது எல்லாருக்கும் எல்லாமா உண்டான விஷயத்தை சொல்லிவிடுறதுனால வேதத்தினுடைய காரியம் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. அந்த வேதம் வந்து அல்பஸ்ருதர்களை பார்த்து குதிர்ச்சிகள்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய நிர்பந்தமே இல்லை. அதனால இந்த இடத்துல என்னன்னா ஸ்ருதி நாம் மாயாலம் ஸ்ருதி என்னுடைய இப்போ என்னது அப்படின்னு சொன்னா அங்க ஸ்ருதி அப்படின்னு இருக்க, அந்த ஸ்ருதின்னு இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால அந்த பிரசரண பயம் இருக்கு. அது போல் இந்த வெள்ளம்னு யசசார ஸ்ரோதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளம் பிரவாகம்னு சொல்றது, பிரவாகம் எங்கேருந்து வரும்? மலையிலேருந்து வரும். மலையிலேருந்து வருது பிரவாகம். அதனால அந்த பிரவாகம் வேகமா வரதுனால அந்த பிரவாகத்துல நீராடினா ரொம்ப சீக்கிரம் இளைப்பாரும். தேங்கி இருக்கிற மடுவுல நீராடினா இளைப்பு போகும், இருந்தா கூட பிரவாகம் நதி நீர் வேகமா மலையிலேருந்து உருண்டு விழுந்து அப்படியே வெள்ளம் வேகமா வருது காவேரி முதலிய கங்கை முதலிய நதிகள்ல. அந்த பிரவாகத்துல தீர்த்தாமாடினா ரொம்ப இளைப்பு சீக்கிரம் ஆறும், களைப்புலாம் சீக்கிரம் போகும். அந்த மலையிலேருந்து வரச்சே அந்த பிரவாகமானது பார்শ্বத்தில் இருக்கக்கூடிய நல்ல புஷ்பிக்கக்கூடிய செடி கொடி மரங்கள்லாம் அது வழியா வந்து அந்த மலர்கள்லாம் விழற வழியா வந்ததுன்னா அந்த மலர்னுடைய மனத்தையும் கொண்டு வந்ததுன்னா அந்த இளைப்பாறத்தோட கூட மனம் மிக்கவாளாவும் இருந்து அந்த மனமும் புத்துணர்ச்சி தரும். மனமும் அந்த களைப்பா இருக்கவனுக்கு புத்துணர்ச்சியை தரும். அதனால இந்த திருவாய்மொழி இப்படி இவருடைய திருவாக்குலேருந்து வருது, வெள்ளம் விட்டு ஓடுறது. அது அந்த திருவாய்மொழியை பாடக்கூடிய ஆழ்வார் இருக்கிற நம்மாழ்வார், அவர் வகுள மாலையை சாத்தியிருக்கார். அதனால அவர் திருமேனி அந்த வகுள மகிழ்ம்பூ மனத்தை கொண்டிருக்குது. அதனால அந்த அவருடைய வாக்குலேந்து வருதும் அந்த மகிழ் மனம், மகிழ் மாலையினுடைய மனம் வீசிண்டு வருது. அந்த இதுக்கு வகுள புஷ்பம்ன்றதுக்கு மகிழம்பூன்னு பேரு. அந்த அது நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் அவரே சாய்க்கிறார். அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த வகுள சப்தத்துக்கு அந்த புஷ்பத்துக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய இது இருக்குது, சக்தி விசேஷம் இருக்குது. அதாவது இப்போ ட்ரக் எல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ஆனந்தத்தை தரதோ இல்லை, அது போல மகிழம்பூ ஒரு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதான புஷ்பம் அந்த வாசனை. அதனால அந்த வாசனையோட கலந்து இருக்கிறதுனால இந்த திருவாய்மொழி நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது. என்ன ஆனந்தத்தை கொடுக்குறது? அந்த பகவத் குணானுபவம் பண்ணின ஆனந்தத்தெல்லாம் கொடுக்கிறது. அதனால அந்த திருவாய்மொழியுடைய வெள்ளமாகப்பட்டது அப்படி ஓடி வருது. அதனால எல்லாரும் ஆனந்த பரிசாளாவும் ஆறா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் காண்பிக்கக்கூடிய உபாயம் இருக்குதே, பிரதான உபாயம், அது இந்திரியங்கள்லாம் ரொம்ப
ஒதுக்கி உபவாசாதிகள்லாம் இருந்து பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் அங்கமாவுடைய உபாயத்தை சொல்றது. ஆனா இது அப்படி இல்லை. சுலபமான உபாயமா நாம சங்கீர்த்தனத்தை சொல்றதுனால நாவாயில் உண்டே நமோ நாக்கு இருக்குது, வாய் தான், வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, நாராயணான்னு சப்தம் இருக்குது, சொல்றதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மையானதுனால இந்த அனுமாதியை காண்பிக்கிறதுனால இது எல்லாரும் இத ஆனந்தமா கொண்டாடி ஏத்துக்கிறார். அதனால வேதத்தினுடைய காரியம் ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. அதனால வேதம் இனிமேட்டு பிரச்சாரம் பண்ணி போவாங்க, அது ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த வேதத்தினுடைய காரியத்தை திருவாய்மொழி இன்னும் விசேஷமா மனம் மிக்க வகையில பரப்பது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் எஸ்ய சாரஸ்வத தம் அப்படிப்பட்டா இப்படி உள்ள பெருமையை உடைய தம்னு சொல்றேன். எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தம் சதாரி, அதாவது சதாரின்னு நம்ம சதாரின்னு பேரு. எப்படி சதாரி அப்படின்னா ரெண்டு விதத்துல சட்டர்களை அறி போக்கடிக்குவா. அதாவது இந்த இது இருக்க கர்ப்பத்துல சிசு குழந்தை இருக்குது, கர்ப்பத்தில் நல்ல ஞானம் இருக்கு. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு நல்ல ஞானம் இருக்கு. அது என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஐயோ நாம கர்ப்ப புரியலாக பண்ணமே, வெளியில வந்தா நாம ரொம்ப ரொம்ப நல்காரியங்களாம் பண்ணி பெருமாள் அடையலாக என்ற வரையில் அதுக்கு எண்ணம் நன்னா இருக்கு. அதனாலதான் கர்ப்பவதிகளா இருக்கவா நல்ல விஷயத்தை கேட்கணும். அதனால்தான் பிரகலாதனுடைய அம்மா இரண்ய கசிபனுடைய பத்னிக்கு நாரதர் உபதேசம் பண்ணார். அந்த கர்ப்பத்துல உபதேசம் பண்ணதுனாலதான் அவளுக்கு கதை சொன்னார்னு இருக்குது. அது அந்த குழந்தை கேட்டு அப்படி நாராயண பக்தனாச்சு, ஹரி பக்தனானது காரணம் அந்த கர்ப்பத்துல. அந்த கர்ப்ப காலத்துல இதெல்லாம் பார்த்துட்டாக்கா அந்த குழந்தைக்கு அதுதான் ஏற்படும். அதனால கர்ப்ப காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையானா நல்லத்தெல்லாம் கேட்டா அந்த குழந்தை தானா நல்ல வெளியில வந்தாவது அந்த குழந்தைக்கு சொன்னா கூட அது ஏறுமோ ஏறாதோ. ஆனா கர்ப்ப காலத்துல அந்த குழந்தைக்கு நல் ஞானம் இருக்கு. அதனால அது நல்லா படியும். அது சரி. அப்புறம் அது பிறந்த உடனே தாய் வயசுலேருந்து வந்த உடனே கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்த உடனே இந்த வாயுவில இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் அப்படின்னா சொல்ற மாதிரி சதவாயுன்னு ஒன்று சாஸ்திரம் சொல்றது. என்ன அது ஹீலியமா ஹைட்ரஜனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன அந்த சதவாயு என்ன பண்றது, இந்த குழந்தைய ஸ்பர்சிக்கிறது. வெளியில வந்த உடனே வாயு சம்பந்தம் ஏற்படுமோ, அந்த சதவாயு ஸ்பரிசிச்ச உடனே அந்த சட்டத்தன்மைனா அதாவது நேர்மையற்ற தன்மை வச்சுக்கோங்களேன், அது வந்துடுறது. அதனாலதான் அதுக்கப்புறம் அது நேர்மையா இருக்குதோ அதுவா இருக்குதோ நல்ல புத்திமானா இருக்குதா இதுவா இருக்குதா நல்லவனா இருக்கானா கெட்டவனா இருக்கானா இதெல்லாம் போறது. அதனால ஆனா நம்மாழ்வார் அப்படி இல்லை. பிறந்து உடையவங்கைக்கு பிறந்த உடனே இவர் என்ன பண்ணார், அந்த சட்டவாயுவை கோபிச்சுட்டார். தம் மேல அது ஸ்பர்சம் படாதபடி அத்த கோபித்தவர். அதனால்தான் அவருக்கு சட்ட கோபன். அந்த சட்டவாயுவை குறைச்சினதுனால சட்டாரி அப்படின்னு திருநாமங்கள். சட்டவாயுவை கோபித்தவர், சட்டவாயுவை வென்றவர் அப்படின்றதுனால சட்டாரி. அது
அதனாலதான் நம்மாழ்வார் அப்படியே திருப்புலி ஆழ்வார் இடத்துல விட்டுட்டா அந்த குழந்தை அப்படியே ஒண்ணுமே பேசாத பால்லாம் கூட பருகாம அப்படியே இருந்துச்சு. அதே இந்த சட்டவாயு ஸ்பரிசிச்சுன்னா மற்ற குழந்தைய போல அழுதுருக்கும். அதெல்லாம் இல்லாத அது உள்ளுக்குள்ள எப்படி அது பகவத் தியானத்துல இருந்தது, நல் ஞானத்துலன்னு சொல்றேன், ஆன மாதிரியே அது இருந்துச்சு. அப்புறம்தான் தாயார் தகப்பனார் வேண்டினதுனால அதுக்கப்புறம் 16 நாள் கழிச்சு பால் அப்படிதான் மேல போறோம். அப்படிப்பட்ட சட்டாரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சட்டர் அப்படின்னு சொன்னா, சட்டஹா அப்படின்னு சொன்னா அந்த வாயு மாத்திரங்கள்ல அபார்த்தங்கள்லாம் சொல்லி தாறுமாறா இருக்காளே அவளுக்கெல்லாம் சட்டர்னு பேர். சட்டஹா அப்படின்னா என்னன்னா நேர்மையற்றவர்கள் அப்படின்னு. அந்த நேர்மையற்றவர்களா இருக்கக்கூடிய குதிர்ச்சிகள், பாக்கிய குதிர்ச்சிகள்லாம் இவர் ஒன்னும் தேவும் இத்தியாதிகள்ல நிரசனம் பண்ணார் அவளெல்லாம். அதனாலேயே இவருக்கு சட்டாரி அப்படின்னு திருநாமம். ஆனாலே விற்த்தாந்தம் ஜனித்திய விற்த்தாந்தத்தினாலே இவருக்கு சட்டாரின்னு பேரு. அதான் ஸ்ருதினாம் விஸ்ரமாயாலம்னு சொன்னதுனால ஸ்ருதிகளுக்கு அபார்த்தம் சொன்னவாளெல்லாம் இவர் அவளெல்லாம் பாதகம் பண்ணி விழுங்கி திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்யும் மற்றும் தெய்வமாகி நின்னான் எம்பெருமான் அப்படின்லாம் சொல்லி அவளெல்லாம் இது பண்ணதுனால, நிரசனம் பண்ணதுனால அவ வாதங்கள்லாம் இவருக்கு சட்டாரின் பேர். அப்படிப்பட்ட சட்டாரின் தம் உபாஸ்மஹே. இந்த இடத்துல சமப்பியாத்யம் குரும் வந்தே சகதர்மச்சரீம் வந்தே வந்தே வைகுண்ட சேனான்யம் அப்படின்னு சொன்னவர் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சட்டாரின் தம் உபாஸ்மஹே அப்படின்னு உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உபாசிக்கிறேன்னு சொல்லல, பூத்திய வாச்சகமாகவும் சொல்றேன் உபாசிக்கிறோம் அப்படின்னு. அங்கெல்லாம் வந்தே அப்படின்னு தனிப்பட்ட ஏகவச்சனத்துல சொன்னேன், இங்க பகுவச்சனத்துல சொல்றேன். ஏன் பகுவச்சனம் பூத்திய வாச்சகம் இல்லைன்னா பல பேரை சேர்த்துக்கிறேன். குழாங்களாய் அடியுடன் கூடி நின்னாடுவினேன்னு சொன்னாரே, ஆன மாதிரி அப்படி வழிவகுத்த ஆழ்வாரானதுனால அந்த குழாங்களோட சேர்ந்து உபாஸ்மஹே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படிப்பட்ட ஆழ்வாரை உபாசனம் பண்றது இருக்குதே, அவரை எப்பவும் சிந்தனை பண்றது இருக்குதே, அது ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள் தான் வருமானத்தினால அந்த பாக்கியத்தை பாக்கியவான் தான் அப்படின்றதுனால அந்த பூஜ்ய வாச்சகம் உபாஸ்மஹேன்னு சொன்னார்னு வச்சுக்கலாம். ஏன் இங்கே வந்தேன்லாம் அதான் அந்த மாதிரி சேவிக்கிறேன்லாம் சொல்லாம உபாசனம் பண்றேன் அப்படின்னு சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆழ்வார் பண்ணின உபகாரமாகப்பட்டது எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே நம் நெஞ்சில குடிகொண்டே இருக்கணும். அதுக்காக தான் ஆழ்வாரை மறக்காதபடி எப்பவுமே சிந்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்ற. உபாஸ்மஹே, உபாசனம்ன்றது தியானம், தியாயாம் அப்படின்னு எப்பவும் நிரந்தர சிந்தனம் பண்றதா சொல்ற. நிரந்தர சிந்தனை ஏன் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷம் நமக்கு இருக்குதே, அவர் பண்ணின பேர் உபகாரம், அது எப்பவுமே நமக்கு அந்த உபகாரத்தினுடைய பலன் இருக்கிறதுனால பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் உபகாரத்தினால அதை எப்பவுமே நாம சிந்தனம் பண்ண வேண்டிய கடமையானதுனால உபாஸ்மஹே அப்படின்னு. இப்படிப்பட்ட பெரும் பாக்கியவானதுனால அந்த பாக்கியம் தோற்றும்படியா பகுவச்சனத்துல சொன்னா பூஜ்ய வாச்சகமா அப்படின்னு சொல்லலாம். இல்ல வினத விவித பூத விராதரக்ஷைக தீட்சைன்னு பல பேருக்கும் ஒரு ஆச்சாரியன் பல பேருக்கும் அப்படியே நூற்றுக்கணக்கான பேருக்கு ஒன்னா பரநியாசம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். அப்படி குழாங்களாய் அடியருடன் கூடி நாடுகிறேன் எல்லாரும் பரஸ்பரம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருமாளை
கூடியிருந்து ஏத்துறக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால எல்லாரையும் சேர்த்து உபாஸ்மஹே அப்படின்னு பகுவச்சனம் சொன்னான்னு சொல்லலாம். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுலாமோதவாசிதம் சுதீனாம் விஸ்வமாயாலம் ததாரிம் தமுபாஸ்மஹே. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன ஜீவத்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வீசானபதாசயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.